மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தெற்கு மியான்மர், வடக்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வரும் 7ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. இதேபோன்று புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் 7ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மாநிலம் உருவான தினத்தை ஒட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஆளுநர் RN ரவி, ஞானம் மற்றும் படைப்பாற்றலின் ஒளிரும் மையமாக தமிழ்நாடு விளங்கி வருவதாக புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சிக்கும் 2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கூட்டு தொலைநோக்கு பார்வைக்கும் அர்ப்பணித்துக் கொள்வோம் என அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எதிரான அனைத்துக் கட்சி கூட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெறுகிறது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்க திமுக கூட்டணி கட்சிகள் மட்டுமின்றி பாமக நிறுவனர் ராமதாஸ், டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், தேமுதிக, தவேக மற்றும் தமாகவினருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. போராடாவிட்டால் நமக்கு சொந்தமான நிலம் மட்டுமல்ல, வாக்குரிமை கூட பறிபோய்விடும் என மக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் பல பகுதிகளை நமக்காக போராடி பெற்றுத்தந்த நம் தலைவர்கள் வழியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்போம் என முதல்வர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் உறுதியளித்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறுகிறது. பூத் கிளைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் வரும் 5ஆம் தேதி அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையிலும் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், KA செங்கோட்டையன் ஒன்றாக சந்தித்த நிலையிலும் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசி என கூறும் செங்கோட்டையன் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் திமுகவை எதிர்த்து சட்டமன்றத்திலோ பொதுக்கூட்டத்திலோ பேசியது கிடையாது என்பதால் தான் திமுகவின் பி டீம் என கூறுவதாகவும் அவர் விளக்கமளித்தார். செங்கோட்டையனுக்கு எப்போது 2 வாய்ப்புகள் கிடைத்தது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எத்தனை MLAக்கள் செங்கோட்டையனுடன் இருக்கிறார்கள் என்றும் வினவினார். திமுகவின் பி டீம் தாம் கிடையாது என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மறுப்பு தெரிவித்து விளக்கமளித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் கொடநாடு வழக்கில் A1 எடப்பாடி பழனிசாமி தான் என பகீர் புகாரை முன்வைத்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை எதிர்த்து வழக்கு தொடரப்போவதாக செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் கூறினார். ஜெயலலிதாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட துரோகிதான் டிடிவி தினகரன் என திண்டுக்கல் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் செங்கோட்டையனை விட EPS வயதில் சிறியவர் என்றாலும் அவருக்கு அனைத்து தகுதியும் இருப்பதாக தெரிவித்துள்ளார். திமுகவின் பி டீமாக செங்கோட்டையன் செயல்பட்டார் என EPS கூறியதற்கு கருத்து தெரிவித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, மத்திய அரசுக்கு பல்லக்கு தூக்கிய பி டீம் யார் என்பது மக்களுக்கு தெரியும் என்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மக்களுக்கு ஆதரவாக பி டீம் மற்றும் சி டீம் இருந்தாலும் தவறில்லை என்றார். சுயமரியாதை என்று சொல்ல திமுக அதிமுகவில் ஒருவருக்காவது தகுதி இருக்கின்றதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பினார். சென்னை அம்பத்தூரில் நடைபெற்ற தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் முதலமைச்சர் பதவிக்காக சசிகலா காலில் விழுந்து கும்பிட்டீர்களே, அதுதான் சுயமரியாதையா என EPSஐ தாக்கி பேசினார்.
எம்எல்ஏ செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக அதிமுக ஆவணங்களை அளித்தால் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் செங்கோட்டையன் நீக்கம் தொடர்பாக எந்த கடிதமும் பேரவையில் கொடுக்கப்படவில்லை என்றார். மக்கள் சக்தியின் துணையோடு மக்கள் விரோத திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை மீட்கப் போவதாகவும் 2026 உண்மையான மக்களாட்சியை அமைப்போம் என்றும் தாவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு தினத்தை ஒட்டி வாழ்த்து தெரிவித்துள்ள அவர் தமிழின் பெருமையும் தமிழ்நாட்டின் புகழும் உலகெங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். அரசு பள்ளிகளுக்கு 80 கோடி ரூபாய் நன்கொடை வசூலித்து கொடுக்கும்படி கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்களை கட்டாயப்படுத்தியது கண்டனத்திற்குரியது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியிருக்கிறார். நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்திற்கு நவம்பர் 3ஆம் தேதிக்குள் 80 கோடி ரூபாய் நன்கொடை வசூலிக்குமாறு வற்புறுத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்கக் கோரி தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் வரும் டிசம்பர் 5ஆம் தேதி அறவழி போராட்டம் நடைபெறும் என பாமக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நடந்த பாமக ஒருங்கிணைந்த செயற்குழு கூட்டங்களில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அமலாக்கத்துறை மூலம் திமுகவை அச்சுறுத்த பாஜக நினைப்பதாக அமைச்சர் KN நேரு கூறியதற்கு பதிலளித்திருக்கும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அமலாக்கத்துறை தனி அமைப்பு என்றும் இதற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழக அமைச்சர்கள் யார் தவறு செய்தாலும் அமலாக்கத்துறை வரும் என்றார். தமிழ்நாடு காவல்துறையில் ஒரே நாளில் 59 DSPகளை பணியிட மாற்றம் செய்து பொறுப்பு DGP வெங்கட்ராமன் உத்தரவிட்டுள்ளார். பணியிட மாற்றம் செய்யப்பட்ட 59 DSPகளும் ஓரிரு நாட்களில் புதிய பொறுப்புகளை ஏற்பார்கள் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகுபலி என்று அழைக்கப்படும் பிரம்மாண்ட ராக்கெட்டான LV-M3 M5 இன்று ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து மாலை 5:26 மணிக்கு விண்ணில் ஏவப்படுவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இந்த செயற்கைக்கோள் சுமார் 4410 கிலோ எடை கொண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற தில் கி பாத் நிகழ்ச்சியில் இதய நோய் பாதிப்புகளில் இருந்து மீண்ட 2500 சிறார்களோடு பிரதமர் மோடி உற்சாகமாக கலந்துரையாடினார். மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து பிரதமர் அன்புடன் விசாரித்தார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலைட்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கை வெறும் 3ஆக குறைந்ததாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். மாவோயிஸ்ட் பயங்கரவாதத்தில் இருந்து இந்தியாவும் சத்தீஸ்கரும் முற்றிலும் விடுபடும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் பிரதமர் உறுதியளித்தார். பீகார் சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 160 தொகுதிகளில் வெற்றி பெறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேசிய அவர் பீகாரில் இந்தியா கூட்டணி நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்ற முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். பிரதமர், உள்துறை அமைச்சர் உட்பட பாஜக மூத்த தலைவர்கள் அனைவரும் கடந்த காலத்தை பற்றி மட்டுமே பேசுவதாகவும் நிகழ்காலம் அல்லது எதிர்காலத்தை பற்றி பேசுவதில்லை என்றும் காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியிருக்கிறார். பீகாரின் பெகுசராய் பகுதியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பீகார் மக்களை பாஜக பலவீனப்படுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார். செப்டம்பர் மாதத்தில் 1,89,000 கோடி ரூபாயாக இருந்த GST வசூல் அக்டோபர் மாதத்தில் 4.6% அதிகரித்து 1,95,936 கோடியாக உயர்ந்திருக்கிறது. கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் GSTயில் செய்யப்பட்ட சீர்திருத்தங்கள் அமலான நிலையில் அக்டோபரில் வரி வசூல் அதிகரித்திருக்கிறது. சத்தீஸ்கரில் பழங்குடியின மக்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். அப்போது பழங்குடிகள் தங்களது பாரம்பரிய தலைப்பாகையை பிரதமருக்கு பரிசீலிக்க விரும்பிய போது பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதுகாவலர்கள் அதனை எடுத்து செல்ல அனுமதி மறுத்தனர். இதனை அறிந்த பிரதமர் மோடி பழங்குடி கலாச்சாரத்திற்கு மரியாதை காட்டும் வகையில் தலைப்பாகையை உள்ளே கொண்டு வருமாறு உத்தரவிட்டு மேடையில் அதை ஏற்றுக்கொண்டார்.
பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி தொண்டர் கொலை வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள வேட்பாளர் உட்பட மூவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். கொலையாளிகள் கைது செய்யப்பட்டிருப்பது நல்ல செயல் என தெரிவித்துள்ள ஜன்சுராஜ் கட்சியின் மொகாமோ தொகுதி வேட்பாளர் பியூஷ் பிரியதர்ஷி, போலீசார் முழு வழக்கையும் எவ்வாறு விசாரிக்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் என்றார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளத்தில் உள்ள வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 12 பேர் உயிரிழந்தனர். சனிக்கிழமை என்பதால் கோயிலுக்கு அதிக அளவிலான பக்தர்கள் வருகை தந்த நிலையில் போலீசார் கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது நெரிசல் ஏற்பட்டு ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் உயிரிழப்புகள் ஏற்பட்டன. ஆந்திராவில் வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் கூட்ட நெரிசலின் போது வெளியே தப்பி செல்ல முடியாமல் பக்தர்கள் கால் தவறி மொத்தமாக கீழே விழுந்தது தொடர்பான பகீர் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கட்டுமான பணிகள் நடந்து வருவதால் ஒரே வழியில் பக்தர்கள் உள்ளே சென்று வெளியே வரும்படி ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் ஏகாதசி என்பதால் அதிகளவு கூட்டம் கூடியது நெரிசலை ஏற்படுத்தியது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாகுளம் வெங்கடேஸ்வர சுவாமி கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு தலா 15 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என அம்மாநில அமைச்சர் நாரா லோகேஷ் அறிவித்திருக்கிறார். முன்னதாக காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பக்தர்களை சந்தித்து அவர் நலம் விசாரித்தார். சவுதி அரேபியாவில் இருந்து ஐதராபாத் வந்த இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பயணிகள் பீதியடைந்தனர். இந்த அச்சுறுத்தலால் விமானம் மும்பைக்கு திருப்பிவிடப்பட்டது. தொடர்ந்து விமானத்தில் தீவிர சோதனை நடத்தப்பட்ட நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. பெலகவி மாவட்டம் கர்நாடகாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்றும் அதனை மகாராஷ்டிராவிடம் சேர்ப்பதை அனுமதிக்க முடியாது எனவும் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மகாராஷ்டிர எல்லையில் அமைந்துள்ள பெலகவி பகுதி கர்நாடகாவின் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது. இதனை மகாராஷ்டிர மாநிலம் உரிமை கோருவதால் நீண்ட காலமாக இரு மாநிலங்களுக்கிடையே பிரச்சனை இருந்து வருகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்தின் பாரம்பரிய திருவிழாவான ஈகாஸ் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி மாவடி சுற்றுவது போல தீப்பிடித்து எரியும் கயிற்றை சுற்றி மகிழ்ந்தார். ஜெய்ப்பூரில் உள்ள தனியார் பள்ளியின் 4வது மாடியிலிருந்து 6ஆம் வகுப்பு மாணவி கீழே விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் இது தற்கொலையாக இருக்கக்கூடும் என சந்தேகம் எழுந்துள்ளது. ஆனால் போலீசார் வருவதற்கு முன்னரே சம்பவ இடத்தை பள்ளி நிர்வாகம் சுத்தம் செய்ததால் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சென்னை திருவல்லிக்கேணியில் ரெட் அலர்ட் என்ற பெயரில் 19 இடங்களில் போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டனர். திருட்டு வாகனங்கள் கொண்டு செல்லப்படுகிறதா என போலீசார் சோதனை செய்தனர். மேலும் வாகனத்தில் நம்பர் பிளேட்டுகள் முறையாக இருக்கிறதா என்றும் போதைப் பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறதா எனவும் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவான நாள் விழா கண்கவர் கலை நிகழ்ச்சியோடு கோலாகலமாக நடைபெற்றது. பல்வேறு மாநிலங்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியினை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கண்டு ரசித்தனர். தேசிய கல்விக் கொள்கையை இன்றளவும் திமுக அரசு ஏற்றுக்கொள்ளாமல் மாணவர்களுக்கு துரோகம் விளைவித்து வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் பள்ளிக்கூட வாசல்களில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக சாடினார். நெல் லாரி ஒப்பந்தத்தில் ஊழல் என செய்தி வெளியான நிலையில் ஒப்பந்த விதிகளின்படி நெல் போக்குவரத்து முறையாக செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி விளக்கமளித்துள்ளார். மேலும் மழை, பண்டிகை உள்ளிட்ட தடங்கல்களை கடந்து செப்டம்பர் முதல் அக்டோபர் மாத இறுதி வரை 12 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தை நாட முடியாதவர்களின் பிரச்சினைக்காக மற்றவர்கள் நீதிமன்றத்தை நாட உருவாக்கப்பட்ட பொதுநல வழக்கை தனிப்பட்ட பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்வதற்காக பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நீதிமன்றங்களில் காவல்துறையினர் தவறான தகவல்களை அளிப்பதை தடுக்க கோரி தாக்கல் செய்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இவ்வாறு தெரிவிக்கப்பட்டது.
வாகன விபத்து தொடர்பாக மத மோதலை தூண்டும் வகையில் தவறான தகவல்களை பரப்பிய வழக்கில் மதுரை ஆதீனத்திடம் சென்னை சைபர் கிரைம் போலீசார் இரண்டாவது முறையாக நேரில் சென்று விசாரணை நடத்தினர். கடந்த மே மாதம் 2ஆம் தேதி உளுந்தூர்பேட்டையில் மற்றொரு கார் தன் கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டதாகவும் அதில் குறிப்பாக குல்லா மற்றும் தாடி வைத்த நபர்கள் கொலை செய்ய முயற்சித்ததாகவும் மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் காவல் நிலையத்தில் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட வந்த இருவருக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயகுமார் மற்றும் பாதிரி கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் குற்ற வழக்கிற்காக காவல் நிலையத்திற்கு கையெழுத்திட வந்தபோது அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் கோண்டூர் அருகே ஏடிஎம்மில் பணம் நிரப்பும் வாகனத்தில் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற தாய், தந்தை, மகன் ஆகிய மூவர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கொடிக்கால்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் தனது பெற்றோரோடு துக்க நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது குடும்பத்துடன் விபத்தில் சிக்கினர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள விடுதியில் அறை எடுத்து தங்கியிருந்த கணவன், மனைவி உட்பட மூவர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த களியபெருமாள், அவரது மனைவி விஜயகுமாரி, ஆண் நண்பர் லோகநாதன் ஆகிய மூவரும் விடுதி அறையில் சடலங்களாக மீட்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி தனியார் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமையாது என போராட்டக்காரர்களிடம் மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். பிசானாத்தூர் கிராமத்தில் தனியார் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைவதற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றிய அனைத்து கட்சியினர் ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். சென்னை ஆழ்வார் திருநகரில் அடகு வைக்கப்பட்ட 41 சவரன் தங்க நகையை எடுத்துக்கொண்டு தலைமறைவான அடகு கடைக்காரரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். அடகு வைத்த நகைகளை விற்ற சுனில் அந்த பணத்தில் நண்பர்களோடு சேர்ந்து குடித்துவிட்டு நகையை திருப்பி கேட்ட வாடிக்கையாளர்களுக்கு பயந்து தலைமறைவானது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருகே சாலை வளைவில் இருந்த மதில் சுவரில் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற இருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சித்தகம்பூண்டியைச் சேர்ந்த நதீஸ் மற்றும் விஷால் சிறுதலைப்பூண்டியில் இருந்து மேல்மலையனூருக்கு 2 வீலரில் சென்றபோது அக்னிகுளம் அருகே கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கினர். தமிழ்நாட்டில் உள்ள யானை வழித்தடங்கள் முழுமையாக கண்டறியப்பட்டு வரும் பிப்ரவரி மாதம் அரசிடம் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வனத்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. ஒருங்கிணைந்த யானைகள் வழித்தட விவரங்களை தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசால் 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த அக்டோபர் மாதம் மட்டும் 6 சடலங்களை மீட்ட ரயில்வே போலீசார் அவற்றை உறவினர்களிடம் ஒப்படைக்க முடியாமல் திணறி வருகின்றனர். திருப்பத்தூர் மற்றும் வேலூர் அரசு மருத்துவமனைகளில் உடற்குறைவிற்காக சடலங்கள் வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் நாட்டில் வசித்து வரும் புதுச்சேரியைச் சேர்ந்த இளம் ஜோடி இருசக்கர வாகனத்தில் 5 மாத காலம் சுமார் 23,000 கிலோமீட்டர் பயணித்து சொந்த ஊர் வந்தடைந்தனர். பாரிஸில் வசித்து வரும் கெவின் ஈமா தம்பதி இத்தாலி, ஸ்லோவேனியா, குரோஷியா, கிரீஸ், துருக்கி வழியாக இந்தியா வந்தடைந்தனர். புதுச்சேரியில் ரோட் ஷோ மேற்கொண்ட தமிழக வெற்றிக் கழகத்தினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தவிகவினர் 50க்கும் மேற்பட்டோர் பைக்கில் பேரணியாக சென்று சாலையோர வியாபாரிகளுக்கு நிழல் குடைகள் வழங்கி வந்த நிலையில் ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என கூறி காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாமக நிறுவனர் ராமதாஸ் யாரை கையை காட்டுகிறாரோ அந்த கூட்டணிதான் வெற்றி பெறும் என அவரது ஆதரவாளர் அருள் எம்எல்ஏ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாமகவின் 5.86% வாக்குகள் ராமதாஸின் கையில்தான் உள்ளது என்றார். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே பெட்ரோல் குண்டு வீசி சென்ற 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். சவலாப்பேரியில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பைக்கில் வந்த 3 பேர் பள்ளி அருகே பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியதாக கூறப்படுகிறது. ஈரோடு
ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் நிலை தடுமாறி சாலையோரம் நின்றிருந்த லோட் வேனின் பின்புறம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே பலியான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த நடராஜன் நடுப்பாளையம் பேருந்து நிலையம் அருகே பைக்கில் சென்றபோது லோடு வேனின் பின்புறம் மோதினார். கிருஷ்ணகிரி அருகே காதலுக்கு காதலியின் தந்தை எதிர்ப்பு தெரிவித்ததால் செல்போன் டவர் மீது ஏறி தற்கொலைக்கு முயன்ற இளைஞரை தீயணைப்புத் துறையினர் போராடி மீட்டனர். கைத்தன்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த பொன்னுசாமியை காதலியின் தந்தை கண்டித்ததால் குப்பம் செல்லும் சாலையில் உள்ள டவர் மீது ஏறி அவர் தற்கொலைக்கு முயன்றார். கன்னியாகுமரி மாவட்டம் படந்தாலுமூடு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரம் பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் இருந்த பாதாம் மரத்தை வெட்டி எடுத்து சென்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி நபர் ஒருவர் இரவில் மரத்தை வெட்டி எடுத்து சென்றிருக்கிறார். ஈரோடு மாவட்டம் நசீனூரை அடுத்த அலமேடு பகுதியைச் சேர்ந்த பூமணி என்பவர் கந்துவட்டிக்கு வாங்கிய கடனை திருப்பித் தரவில்லை என கூறி அதே பகுதியைச் சேர்ந்த சுந்தரமூர்த்தி மிரட்டுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். கந்துவட்டிக்கு வாங்கிய பணத்தை கேட்டு சுந்தரமூர்த்தி தகாத வார்த்தைகளால் மிரட்டும் ஆடியோ ஆதாரத்துடன் காஞ்சி கோவில் காவல் நிலையத்தில் பூமணி புகார் கொடுத்திருக்கிறார். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள செருதப்பட்டிக்கு சமீப காலமாக பேருந்து வசதி இல்லை என புகார் எழுந்திருக்கிறது. மாலை 6:50க்கு சிங்கம்புணரியில் இருந்து செருதப்பட்டிக்கு செல்ல வேண்டிய அரசு பேருந்து நிலையத்திலேயே நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் 8 மணிக்கு பணிமனைக்கு செல்வதாக புகார் எழுந்திருக்கிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட ஹான்ஸ், குட்கா மற்றும் மது பாட்டில்களை போலீசார் தீயிட்டு அழித்தனர். குடியாத்தம் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் 7 ஆண்டுகளில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் உள்ளிட்டவை சுண்ணாம்புப்பேட்டை சுடுகாடு அருகே அளிக்கப்பட்டன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே நண்பருடன் ஏரியில் குளிக்க சென்ற பள்ளி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகலூரில் உள்ள பட்டாளமா ஏரியில் நண்பரோடு குளித்துக் கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு மாணவன் மணி எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கினார். பிறப்பு மற்றும் இறப்பு சம்பந்தமான சான்றிதழ்களை 24 மணி நேரத்திற்குள் பெறும் புதிய ஆன்லைன் செயலி தொடக்க விழா புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது. மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் பிறப்பு சான்றிதழை பெற்றோரிடம் வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 80 அடி ஆழமுள்ள கிணற்றுக்குள் தவறி விழுந்த ஆடு திருடனை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் மீட்டனர். மெட்டாலா பகுதியில் ஆட்டை திருடிய திருடனை அதன் உரிமையாளர் துரத்தி சென்ற நிலையில் புதருக்குள் ஓடி பதுங்க முயன்ற திருடன் தவறி கிணற்றில் விழுந்ததாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் தொடர் வாகன திருட்டில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்த போலீசார் 9 டூ வீலர்களை பறிமுதல் செய்தனர். அரக்கோணம் புதிய பேருந்து நிலையத்தில் சந்தேகிக்கும் வகையில் சுற்றித் திரிந்த பேரணாம்பேட்டைச் சேர்ந்த ராகவேந்திரன் மற்றும் சந்துருவை போலீசார் பிடித்து விசாரித்த போது திருட்டில் ஈடுபட்டதை ஒப்புக்கொண்டனர். திருச்சியில் போதை மாத்திரைகள் மற்றும் ஊசிகள் விற்பனை செய்ததாக 5 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அரியமங்கலம் பகுதியில் போதை மாத்திரைகளை சாப்பிட்டுவிட்டு சிலர் பொதுமக்களை அச்சுறுத்துவதாக சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியான நிலையில் அங்கு சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் சஞ்சய் உட்பட 5 பேர் போதை மாத்திரைகளை விற்பனை செய்வதை கண்டுபிடித்தனர். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள செல்வ மாரியம்மன் கோவிலில் அம்மன் கழுத்தில் இருந்த 5 பவுன் தங்கச்சங்கிலியை திருட முயன்ற நபரை கோவில் பூசாரி மற்றும் பக்தர்கள் கையும் களவுமாக பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீரங்கம் கிழக்கு வாசல் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகே உள்ள செல்வ மாரியம்மன் கோவிலில் இச்சம்பவம் நடந்துள்ளது. சென்னை ஆவடி அருகே சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த சுமார் 1000 கிலோகிராம் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் இது தொடர்பாக ஒருவரை கைது செய்தனர். திருமுல்லைவாயல் பகுதியைச் சேர்ந்த ஜோசப் என்பவர் பெங்களூரு, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து குட்காவை மொத்தமாக வாங்கி பதுக்கி வைத்து உள்ளூர் கடைகளில் விற்பனை செய்து வந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ரயில்வே இருப்பு பாதையை கடக்க முயன்ற தனியார் பள்ளி ஆசிரியை அதிவிரைவு ரயில் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார்.
வைமா வித்யாலயா பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்த கனகவள்ளி வழக்கம் போல் பள்ளி முடிந்து வீடு திரும்பினார். சத்திரப்பட்டியில் உள்ள ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது அதிவிரைவு ரயில் ஆசிரியை மீது மோதியது. கோவை மாவட்டம் அம்பரம்பாளையத்தில் அரசு பேருந்து மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற காதல் திருமணம் செய்த 3 மாதமே ஆன நடத்துனர் பரிதாபமாக உயிரிழந்தார். அரசு பேருந்தில் பணியாற்றி வந்த நடத்துனர் தனசேகர் தனது மனைவியை பார்த்துவிட்டு பைக்கில் சென்றபோது அவர் பணியாற்றி வந்த அதே பேருந்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதி முன்பக்க சக்கரத்தில் சிக்கினார். தருமபுரி அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் உள்ள இருக்கைகளில் கரப்பான் பூச்சி மூட்டை பூச்சி தொல்லை அதிக அளவு உள்ளதாக பயணிகள் புகார் கூறுகின்றனர். நீண்ட தூரம் இயக்கப்படும் பேருந்துகளில் கட்டணம் அதிகம் வசூலித்தாலும் பராமரிப்பு என்பது பெயரளவிற்கு கூட இல்லை என்று பயணிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். ஈரோட்டில் ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பகல் நேரம் முழுவதும் சட்டவிரோத மது விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டாஸ்மாக் கடை திறப்பதற்கு முன்பாகவே பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு அருகில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை தொடர்ந்து அரங்கேறி வருவதாக மக்கள் புகார் கூறுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 1,61,00,000 ரூபாய் GST செலுத்த வேண்டும் என கூறி நோட்டீஸ் வந்ததால் டீ கடையில் வேலை பார்த்து வரும் நபர் அதிர்ச்சியடைந்தார். சென்னையில் SRF என்ற பெயரில் பார்சல் சர்வீஸ் நடத்தியதாகவும், ஆகவே 4 ஆண்டுகளுக்கான GST வரி கட்ட வேண்டும் என கூறி முகமது பைஜான் வீட்டிற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் தொழிலாளியின் பிள்ளைகளின் காதணி விழாவில் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி மடியில் அமர வைத்து காது குத்த வைத்த சிங்கப்பூர் முதலாளிகளின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்த இருக்கிறது. ஆறுமுகம் என்பவர் சிங்கப்பூரில் 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது அழைப்பின் பேரில் முதலாளிகள் விழாவை சிறப்பித்தனர். நைஜீரிய அரசாங்கம் கிறிஸ்தவர்களை கொல்வதை தொடர்ந்து அனுமதித்தால் அமெரிக்கா உடனடியாக அந்நாட்டுக்கு வழங்கி வரும் அனைத்து உதவிகளையும் நிறுத்திவிடும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். கொடூரமான அட்டூழியங்களை செய்யும் பயங்கரவாதிகளை அமெரிக்க ராணுவம் முற்றிலும் அழிக்கக்கூடும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்திருக்கிறார். இந்தியாவின் மிகப்பெரிய சூரியகாந்தி எண்ணெய் சப்ளையராக ரஷ்யா மாறியிருக்கிறது. 2021ஆம் ஆண்டில் வெறும் 1,75,000 டன்னாக இருந்த ரஷ்ய சூரியகாந்தி எண்ணெய் இறக்குமதி 2024ஆம் ஆண்டில் 20,90,000 டன்னாக அதிகரித்திருக்கிறது. மேலும் ரஷ்ய சூரியகாந்தி எண்ணெயின் இறக்குமதி நடப்பாண்டின் முதல் பாதி நிலவரப்படி 6,80,000 டன்னாக உள்ளது. அமெரிக்காவில் தொலைத்தொடர்பு நிறுவனம் நடத்தி வந்த இந்திய வம்சாவளியான பம்கிங் பிராம்பர்ட் போலியான ஆவணங்களை தயாரித்து 4,200 கோடி ரூபாய் கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவானதாக அமெரிக்காவின் பிரபல நாளிதழான த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலில் செய்தி வெளியாக இருக்கிறது. தலைமறைவான பம்கிங் பிராம்பர்ட் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கென்யாவின் மரக்வெட் கிழக்கு பகுதியில் சனிக்கிழமை அதிகாலையில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேலும் 30 பேர் மாயமானதாக கூறப்படும் நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. யுக்ரைனுக்கு அமெரிக்காவின் டோமாஹாக் ஏவுகணை வழங்குவதால் மட்டும் இரு நாட்டுக்கு இடையிலான மோதலை தீர்க்க உதவாது என ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் போரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய டோமாஹாக் ஏவுகணைகளை யுக்ரைனுக்கு வழங்கக்கூடும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருந்தார். உக்ரைன் நாட்டின் தெற்கு டொனெட்ஸ்க் போக்ரோஸ்கோவி பகுதியில் உள்ள ராணுவ தளவாடங்களை குறிவைத்து ரஷ்ய கிழக்கு படைகள் நடத்திய தாக்குதலில் தளவாடங்கள் முற்றிலும் சேதமடைந்தன. வோல்சியா ஆற்றின் குறுக்கே உள்ள 2 பாலங்களையும் ட்ரோன்கள் மூலம் ரஷ்ய படைகள் குண்டு வீசி அழித்தது. டெஸ்லா உருவாக்கி வரும் பறக்கும் காரின் டெமோவை இந்த ஆண்டு இறுதிக்குள் காண்பிக்க திட்டமிட்டுள்ளதாக ஏலன் மஸ்க் தெரிவித்திருக்கிறார். அந்த டெமோ நிகழ்ச்சி தயாரிப்பு வெளியீடு வரலாற்றில் மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும் என ஏலன் மஸ்க் விவரித்திருக்கிறார். சுமார் 22 ஆண்டுகளாக கட்டுமானத்தில் இருந்த மாபெரும் எகிப்திய அருங்காட்சியகம் திறக்கப்பட்டுள்ளது. எகிப்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதில் இந்த அருங்காட்சியகம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் என கூறப்படுகிறது.
சிவாஜி கணேசன் மற்றும் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற தேவர் மகன் திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்வதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. 4K தர மேம்பாடும் டப்பிங் பணிகளும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திரைப்படத்திற்கான புதிய இசைக்கோர்ப்பு பணிகளை இளையராஜா மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மறைந்த தமது மகள் பவதாரணியின் பெயரில் பவதா கேர்ள்ஸ் ஆர்கெஸ்ட்ரா என்ற பெண்களுக்கான இசைக்குழுவை தொடங்கிய இசையமைப்பாளர் இளையராஜா திறமையை வளர்த்துக் கொள்ள விரும்பும் இளம் பெண்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என அறிவித்திருக்கிறார். allgirlsorchestra@gmail.com என்ற மெயிலில் விருப்பமுள்ளவர்கள் தங்களது விவரங்களை அனுப்பலாம் என பதிவிட்டுள்ளார். நடிகர் ஷாருக் கானின் 60வது பிறந்தநாளையொட்டி அவரை சந்திப்பதற்காக மும்பையில் உள்ள அவரது இல்லம் முன்பாக ஏராளமான ரசிகர்கள் குவிந்துள்ளனர். ஷாருக் கானின் பிறந்தநாள் அன்று அவரை சந்திக்க துபாயில் இருந்தும் ரசிகர்கள் வந்துள்ளது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கதாநாயகனாக அறிமுகமாகும் புதிய திரைப்படத்தின் டைட்டில் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்று வருகிறது. அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் உருவாகும் இத்திரைப்படத்திற்கு DC என பெயரிடப்பட்டுள்ளது. தேவதாஸ் கதாபாத்திரத்தில் லோகேஷ் கனகராஜும் சந்திரா கதாபாத்திரத்தில் நடிகை வாமிகா கபியும் நடித்துள்ளனர். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகாவை நடிகர் துருவ் விக்ரம் பாராட்டி பரிசு வழங்கினார். கார்த்திகாவை தனது அலுவலகத்திற்கு வரவழைத்து அவரது பதக்கத்தை பார்த்து ரசித்த துருவ் பொன்னாடை அணிவித்தும் பரிசு வழங்கியும் பாராட்டினார். பிரபு சாலமன் இயக்கத்தில் உருவாகி வரும் கும்கி 2 படத்தின் பொத்தி பொத்தி உன்னை வச்சு பாடலை படக்குழு வெளியிட்டுள்ளது. மோகன்ராஜ் வரிகளில் நிவாஸ் கே பிரசன்னா இசையமைத்து பாடியிருக்கும் பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. திரைக்கலைஞர்கள் குறித்து சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்க தலைவர் RK அன்புசெல்வன் அருவருக்கத்தக்க வகையில் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை நெசப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆண்கள் கூப்பிடத்தான் செய்வார்கள், பெண்கள் ஏன் வருகிறார்கள், வேறு தொழில் இருந்தால் பார்க்கலாமே என கூறி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். ICC மகளிர் உலகக்கோப்பையை முதன்முறையாக இந்திய அணி வெல்லுமா என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். நவி மும்பையில் உள்ள மைதானத்தில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கும் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் பலப்பரீட்சை நடத்த உள்ளன. தென்னாப்பிரிக்க அணியும் முதன்முறையாக கோப்பையை வெல்ல கடுமையாக போராடும் என்பதால் இன்றைய ஆட்டத்தில் விறுவிறுப்பிற்கு பஞ்சம் இருக்காது. மகளிர் ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்க BCCI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய ஆடவர் அணிக்கு BCCI 125 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தோல்வி எப்படி இருக்கும் என்பதை தாங்கள் அறிவோம் என்றும், ஆனால் வெற்றி எப்படி இருக்கும் என்பதை அறிய தாங்கள் ஆவலோடு இருப்பதாகவும் இந்திய மகளிர் அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் தெரிவித்திருக்கிறார். இன்று தங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் என்று நம்புவதாகவும் அதற்காக தாங்கள் கடினமாக உழைத்திருப்பதாகவும் ஹர்மன்பிரீத் கவுர் தெரிவித்திருக்கிறார். IPL ஏலத்திற்கு முன்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸை கொடுத்து சஞ்சு சாம்சனை வாங்குவதற்கு டெல்லி அணி தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. CSK அணியிடம் சஞ்சுவை கொடுத்து ஜடேஜாவை பெறுவதற்கு ராஜஸ்தான் அணி நடத்திய பேச்சுவார்த்தையில் பலன் கிடைக்காததால் அடுத்த கட்டமாக இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் நடைபெற்று வரும் 54வது மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் முதல் சுற்றில் போலந்தின் இகா ஸ்வியாடெக் எளிதில் வெற்றி பெற்றார். இகா ஸ்வியாடெக்கும் அமெரிக்காவின் மேடிசன் கீஸும் முதல் சுற்றில் மோதினர். தொடக்க முதலே சிறப்பாக ஆடிய இகா 6-1 மற்றும் 6-2 என்ற நெட் செட் கணக்கில் மேடிசனை எளிதில் வீழ்த்தினர். நட்சத்திர டென்னிஸ் வீரரான இந்தியாவின் ரோஹன் போபண்ணா தனது ஓய்வை அறிவித்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக டென்னிஸ் போட்டிகளில் விளையாடி 2 கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் உட்பட பல்வேறு போட்டிகளில் சாம்பியன் பட்டங்களை வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் இன்று கல்லறை திருநாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. கல்லறை தோட்டத்தில் தங்களது உறவினர்களின் கல்லறைகளை சுத்தம் செய்த மக்கள் அங்கு மெழுகுவர்த்தி ஏற்றி பூக்களால் அலங்கரித்து அவர்களது ஆன்மா சாந்தியடைய வேண்டி பிரார்த்தனை செய்தனர்.
தஞ்சையில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவையொட்டி பெருவுடையார் பெரியநாயகி அம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளினார். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பெரியநாயகி அம்மன் 50க்கும் மேற்பட்ட கலைஞர்களின் இன்னிசையோடு 4 ராஜவீதிகள் வழியாக வீதி உலா சென்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பாகல்பட்டி ஆதிசிவன் ஸ்ரீ சோழீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 2000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்தக்குடம் மற்றும் முளைப்பாரி சுமந்து சென்று தரிசனம் செய்தனர். பக்தர்கள் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பாலாற்றில் நடைபெற்ற 4ஆம் ஆண்டு பாலாறு பெருவிழா நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தீப ஆரத்தியை கண்டுகளித்தனர். முன்னதாக பாலாறு அம்மனுக்கு சிவ மேளதாளங்கள் முழங்க தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பாலாற்று அம்மனை மனமுருகி வழிபட்டு சென்றனர். திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையத்தில் உள்ள முகைதீன் ஆண்டவர் பள்ளிவாசலில் மத நல்லிணக்க பாச்சோறு திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருச்சி, தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் தங்களது வீட்டில் சர்க்கரை பொங்கலை சமைத்து எடுத்து வந்து பள்ளிவாசலில் வைத்து பாத்தியா ஓதி வழிபட்டனர். XEV 9e BE6 ஆகிய இரு வாகனங்களின் ஓராண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு வரும் 27ஆம் தேதி XEV 9S என்ற புதிய 7 சீட்டர் எலக்ட்ரிக் SUV வாகனத்தை மஹிந்திரா நிறுவனம் அறிமுகம் செய்கிறது. XEV 9S என்ற புதிய கார் உணர்ச்சிகரமான, மென்மையான, பிரமிக்க வைக்கும் வகையில் இருக்கும் என மஹிந்திரா நிறுவனம் தெரிவித்திருக்கிறது.